ஜெயிக்கிறவனுக்கு பாருங்கள் 4 விதமான ஆசீர்வாதங்களை பேதுரு சொல்கிறார். முதலாவது ஆசீர்வாதம், அதில் கிறிஸ்து வெளிப்படும் போது உங்களுக்கு கனமும் மகிமையும் புகழ்ச்சியும் உண்டாக காணப்படும். நம்ம சோதனையில் கிறிஸ்து வெளிப்படும் போது கனமும் மகிமை புகழ்ச்சியும் உண்டாக காணப்படும். அமெரிக்காவில் ஒரு பாஸ்டர் இருந்தார் பாருங்கள், அவரை குறித்து யாரும் தவறாக எழுதிட்டாங்களாம். இந்த பாஸ்டருக்கு ஒரே கோபம் வந்து இவர் ஒரு பதிலுக்கு ஒரு லெட்டர் எழுதினாராம். லெட்டர் எழுதி இவரை திட்டி ஒரு லெட்டர் எழுதி போய் போஸ்ட் பண்ணிட்டு வந்துட்டாரான். போஸ்ட் பண்ணிட்டு வீட்டில் வந்து உட்காந்ததுக்கப்புறம் பாருங்கள், அவருக்கு வந்து ரொம்ப சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருந்ததான். அப்போ ஆண்டவர் அவர்கிட்ட கேட்டாரான், இப்போ நிம்மதியாக இருக்கியா நீன்னு? அவனுக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சேன். அப்புறம் அவர்கிட்ட கேட்டாரான், உன் இடத்துல நான் இருந்தால் நான் என்ன பண்ணியிருப்பேன்னு கேட்டாரான். அதுக்கு சொன்னார், நீங்கள் அவர் மன்னிச்சு இருந்திருப்பீங்க, அதை ஏன் நீ செய்யலைன்னு கேட்டாரான். அவர் உடனே பாருங்கள் உணர்த்தப்பட்டு போஸ்ட் ஆஃபீஸ் போய் அந்த லெட்டர் பாக்ஸ் திறக்கிற வரைக்கும் காத்திருந்து அந்த போஸ்ட்மேன்ட்ட சொல்லி அந்த லெட்டர் திருப்பி வித்ரா பண்ணிட்டாரான். கிறிஸ்து வெளிப்பட வேண்டும். நமக்கு வருகிற எல்லா சோதனைகளிலும் டெம்ப்டேஷன்லையும் கிறிஸ்து வெளிப்பட வேண்டும். கிறிஸ்து வெளிப்படும் போது உங்களுக்கு